வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் லீனியர் கன்வல்யூஷன் அண்ட் சர்க்குலர் கன்வல்யூஷனோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். லீனியர் கன்வல்யூஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா y of n is equal to x of n convolved with this impulse signal h of n. ஸோ இங்கே ஆஸ்ட்ரிக் சிம்பிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டு ரெப்ரசன்ட் த லீனியர் கன்வல்யூஷன். இங்கே சர்க்குலர் கன்வல்யூஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா வித் த சிம்பிள் n சர்க்கிள். ஸோ இங்கே சர்க்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, சர்க்குலர் கன்வல்யூஷன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, சம்டைம்ஸ் சில புக்ஸில் ஆஸ்ட்ரிச் வித் தட் சர்க்கிள் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே லீனியர் கன்வல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். y of n is equal to summation k is equal to minus infinity to plus infinite x of k h of n minus k. ஓகே, other than that we can use graphical method யூஸ் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணுறோம். இங்கே சர்க்குலர் கன்வல்யூஷனை பொறுத்த வரைக்கும் we can use concentric circle method and then matrix multiplication method. இங்கே x of n என்றது என்னென்னா input sequence of length L, h of n என்றது impulse sequence of the system with a length m. But the output response of the linear convolution நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா with the length n is equal to L plus m minus 1. So this is the length of the linear convolution. But at the same time circular convolution எடுக்கும்போது we can get the length n is equal to maximum of L, m. இப்போ Lோட வேல்யூ 5, Mோட வேல்யூ 2 இருந்ததுன்னா the output response என்ன சைஸில் கிடைக்கும் நம்மளுக்கு 5. புரியுதா உங்களுக்கு? ஸோ எதோட லென்த் அதிகமாக இருக்கோ அந்த லென்த்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இன் சர்க்குலர் கன்வல்யூஷன். பட் இங்கே லீனியர் கன்வல்யூஷனில் லென்த் வந்து பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறோன்னா இன்புட் சீக்வன்ஸோட லென்த் எல்லுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஹெச் ஆஃப் என்னோட லென்த் வந்து எம்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து 5 சாம்பிள்ஸ் இருக்குது, இங்கே ஒன்லி 2 சாம்பிள்ஸ் தான் இருக்குன்னா we can't do that circular convolution with these 2 signals directly. ஏன்னா சைஸ் வந்து சர்க்குலர் கன்வல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து 2 இருக்குது அப்படின்னா we need to add 3 zeros here to make size as same. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே 5 சாம்பிள்ஸ் இருக்குது in x of n, இங்கே h of nல ரெண்டு சாம்பிள்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 3 zeros வந்து அப்பன் பண்ணிக்கணும் எதோட h of nோட. ஸோ சர்க்குலர் கன்வல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பேடிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டு மேக் தட் லென்த் ஆஃப் தட் இன்புட் சீக்வன்ஸ் அண்ட் இம்பல்ஸ் சீக்வன்ஸ் அஸ் சேம். புரியுதா? இது ரெண்டும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபைனல் அவுட்புட்டும் இதே லென்த்துக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இங்கே லீனியர் கன்வல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஜீரோ பேடிங் இஸ் நாட் நெசசரி ஃபார் திஸ் லீனியர் கன்வல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட், in linear convolution sequences are shifted linearly. in circular convolution sequences எப்படி shift பண்ணுறோம், circular தான் shift பண்ணுவோம். ஓகேவா? so sequences are non-periodic in linear convolution. in the circular convolution the sequences are periodic. so periodic ன்றனால தான் என்ன பண்ணுறோம், circular method நம்ம யூஸ் பண்ணுறோம். so finally you can say the linear convolution can be used to find the response of the linear filter. here circular convolution cannot be used for linear filter. புரியுதா உங்களுக்கு?